இப்போ நம்ம இன்னைக்கு எனாமஸ் பயிற்சியில பகடை கணக்குகள் மேத் பாடப்பகுதி மெண்டல் எபிலிட்டில பகடை கணக்குகள் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பகடை அப்படின்னா என்ன? இப்போ என்னோட கையில இருக்கு. என்னது? இதுக்கு பகடைனா சொல்லுவீங்க. என்ன பேர் சொல்லுவீங்க? நீங்க பாத்துருக்கீங்களா? எங்க பாத்துருக்கீங்க? கனசர பெட்டி மாதிரி இருக்குது. ஓகே, அப்புறம் தாய விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? தாய விளையாடுறோம். அப்புறம் வேற எங்க பாத்துருக்கீங்க? வேற என்ன கேம் இது மாதிரி பாத்துருக்கீங்க? அட்டை பெட்டி இந்த சைஸ்ல இருக்கும். பட் இது நீ உருட்டி விளையாடுறீங்களா? அதை வச்சு பரவபதம் விளையாட்டு. என்ன விளையாட்டு? என்ன பண்ணுவோம்? உருட்டுவோம். என்ன நடக்குது? 5 மேல உள்ள நம்ம ஏத்துக்கும். ஓகேவா? 5 எடுத்துட்டு 5 கட்டா தள்ளி வைப்போம். திரும்ப என்ன பண்ணணும்? அடுத்தால உருட்டுவாங்க. என்ன இருக்கு? ஏ. அப்ப என்ன செய்யணும்? ஏ. சோ இது பரவபதம் விளையாடுவீங்க. தாய விளையாடுவீங்க. இப்போ இது சின்னதா இருக்கு. இதையே இப்ப அப்படியே பார்க்கலாம். என்னது? இது என்னது? பெரிய படம். ஓகேங்களா? சரி, எழுதுங்க. ஊருட்டுங்க. என்ன எழுதுங்க? 2. யார் ஹையஸ்டா போறாங்கன்னு பாப்போம். நீ எது சொல்லுங்க? 1. நீ யார் போறாங்களோ அவங்க வின்னர். 1 தான் வருது. நீங்களும் 1 தான். சொல்லியா? 6 3 3 தான் வருது. ஹாசி 5. சோ இதுல ஹையஸ்ட் யாரு? 6 விளையாடி 5 வந்துச்சு. ஹாஃப் தான் கிளாஸ் பண்ணலாம். சரி, இப்போ இது என்ன நம்பர் விழுகணும்னு நம்ம முடிவு பண்றோமா? இது முடிவு பண்றோம். இதுதான் முடிவு. ஓகேவா? எனக்கு ஒரு 2 விழுகு அப்படின்னு உடனே இப்படி வச்சாதான் 2 இருக்கும். இல்லன்னா என்ன பண்ணுவோம்? அது விழுகு. சோ இதுல நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ண முடியாது. இது என்ன நம்ம விழுகுதோ அதான். இப்ப இத வச்சுதான் நமக்கு மேத்க்கு கணக்கு கேக்குறாங்க. ஓகேவா? எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பகடைக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ், எத்தனை முகம் இருக்கு? 6. எத்தனை முகம்? 6 முகம். 6 முகம் யாரு? 6 முகம் கடவுள் முருகன். அவர் மாதிரி இந்த பகடைக்கு எத்தனை முகம் இருக்கு? 6 முகம் இருக்கு. ஓகேவா? இந்த 6 முகத்திலையும் நம்பர் எழுதிருப்பாங்க, குறிகள் போட்டிருப்பாங்க. இது மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்பர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர்ஸ் எது ஆரம்பிப்பாங்க அப்படின்னா 1 ஆரம்பிப்பாங்க. 1 2 3 4 5 6. இந்த 6 நம்பர்ல எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த பாருங்க பாருங்க. என்ன இருக்கு? 1 2 3 4 5 6. இதுல வரிசையா இருக்கு. இப்படிதான் எழுதணுமா? இப்ப இங்க பாருங்க. என்ன இருக்கு? 1 2 காணும். சரி, இங்க பாப்போம். இங்க காணும். சரி, இங்க காணும். இங்க 2 எங்க போச்சு? எங்க இருக்கு? ஓகேவா? சரி, 3 எங்க இருக்கு? இங்க. 4 இங்க. 5 ஆப்போசிட் இருக்கா? மேல. 6 ஆப்போசிட். இப்படி எங்க வேணாலும் எழுதலாம். ஓகேவா? நம்பரா எழுதலாம். ஓகேவா? இது மாதிரி எந்த பக்கம் வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் எழுதிருப்பாங்க. ஓகேவா? இந்த பக்கம் 1 தான் இருக்கணும், 1க்கு பக்கத்துல 2 தான் இருக்கணும், 2க்கு பக்கத்துல 5 தான் இருக்கணும்னு கண்டிஷனே கிடையாது. எந்த பக்கம் வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? கணக்குல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்ப நம்ம இப்படி விழுந்துச்சு. இப்ப நீங்க பார்க்கும் பொழுது எத்தனை நம்பர் உங்களுக்கு தெரியும்? என்ன நம்பர் தெரியும்? மொத்தம் எத்தனை நம்பர் தெரியும்? 3 நம்பர் தெரியும். எத்தனை நம்பர் தெரியும்? 3 நம்பர். மேல ஒரு நம்பர் தெரியும், சைடுல ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ.
இப்போ ஆர் என்ன நம்பர் தெரியுது 5 4 1 இவனுக்கு தெரியுது ஓகேங்களா யாமினி உனக்கு என்ன நம்பர் தெரியுது 5 2 3 ஒரே படம் தான் இப்போ இவனுக்கு என்ன தெரியுது 5 4 1 யாமினி என்ன தெரியுது 5 2 3 திரும்ப உனக்கு என்ன தெரியுது 3 4 5 இப்ப பாரு ஒரே படத்தை வேற வேற இடத்துல பார்க்கும்போது அப்படியே நம்ம மாத்தி தான் விட்டுட்டே ஒரே இடத்துல கிடக்குது ஆனா பார்க்கும்போது வேற நம்பர் தெரியுது உனக்கு என்ன நம்பர் தெரியுது 1 2 5 இப்ப பாரு ஆரியா சொல்லியா ஆரியா ஒரே பகல அப்படியே ஊட்டி வச்சாச்சு ஆரியா பார்க்கும்போது இப்படி பகல வாங்கிக்கணும் ஓகேங்களா 5 4 மேல 5 இருக்கா ஆமா மேல 5 இங்க 4 இங்க 1 வெரி குட் அடுத்து இருந்தா சொல்லியா உனக்கு எப்படி பகல தெரியுது 5 5 3 4 ஓகேவா காயத்ரி என்ன சொல்லு 5 2 5 2 3 ஓகே உனக்கு என்ன தெரியுது 5 ஹாசினி 5 5 2 1 இது இல்லாம வேற ஏதாச்சும் வேற சேர்த்து தெரியுதா வேற நம்பர் இது இல்ல சார் வேற மூணு நம்பர் தெரியுது யாருக்கியா உனக்கு இதே தான் தெரியுதா அது ஏதாச்சும் உனக்கு என்ன தெரியுது 5 2 3 இதுதான் தெரியுது 5 3 4 ஓகே உனக்கு என்ன தெரியுது 5 3 மட்டும் தெரியுது இன்னொரு நம்பர் தெரியல சரி உனக்கு யாமினி 5 2 3 ஓகேங்களா சரி சோ ஒரே பக்கம் அப்படியே இருக்கு மேல 5 இருக்குது எல்லாருக்கும் மேல உள்ள நம்பர் தெரியும் பக்கத்துல உருட்டினாலுமே மேல உள்ள நம்பர் தான் எடுத்துக்கும் அப்ப 5 தெரியும் ஆனா சைடுல உள்ள நம்பர் உங்களுக்கு வேற வேற ஆனா இந்த எந்த நம்பர் வரவே இல்ல எது வரல 6 மட்டும் வரவே இல்ல ஓகேவா அப்போ 5க்கு நேரா கீழ என்ன இருக்கு 6 அப்போ 5 இன் எதிர்பக்கம் என்ன அப்படினா என்ன பேரு 6 ஈஸியா கண்டுபிடிச்சோமா ஒரு பகடை இருக்குது சுத்தி எல்லா நம்பரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப கீழ இருக்கிற நம்பர் எடுத்து பாப்போமா இது 5 கீழ என்ன இருக்கு 6 அப்போ இப்படி தெரிஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா பரீட்சையில எல்லாத்துலயும் மேல 5 கொடுத்து இப்படி சைடுல கொடுக்க மாட்டாங்க மாத்தி மாத்தி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது பரீட்சை எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு பகடை கொடுக்க மாட்டாங்க ரெண்டு ஊட்டிட்டு இருப்பாங்க இப்படி ரெண்டு ஊட்டி நீ ஓகேவா இல்லனா இப்படி மூணு பகடை ஊட்டிக்கலாம் ரெண்டு பகடையும் இருக்கும் எத்தனை பகடை இருக்கும் மூணு பகடை இருக்கும் சில டைம்ஸ் 4 பகடையும் ஊட்டிப்பாங்க இப்படி 4 பகடை ஊட்டி போட்டு 4 ஒவ்வொன்றையும் 3 நம்பர் இது மாதிரி கொடுத்துருவாங்க 5 கொடுக்கும் உனக்கு எத்தனை வேணாலும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு பகடையிலும் இது மாதிரி 3 நம்பர் மட்டும் நமக்கு தெரியும் மேல உள்ள நம்பர் 1 சைடுல இருக்க நம்பர் தெரியும் இத கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்பருடைய எதிர்பக்கம் கேட்பாங்க எப்படி கண்டுபிடிக்க பார்க்கலாமா நீங்க சிம்பிளா பண்ண பார்ப்போம் இப்போ ஒரு 3 பகடை ஒரு பகடைய உருட்டி விடுறோம் ஒரே ஒரு பகடை உருட்டுவாங்க ஒரு பகடை உருட்டி அதனுடைய 3 நிலைகள் இங்க 3 பகடை உருட்ட மாட்டாங்க நல்லா வச்சுக்கோ இப்போ இந்த ஒரு பகடை எடுத்து வச்சுக்கோ இப்போ இந்த ஒரு பகடை ஃபர்ஸ்ட் உருட்டுறோம் இப்போ என்ன நம்பர் இருக்கு சொல்லுங்க பாப்போம் 2 மேல 2 3 ஓகேவா சந்தோஷம் சொல்லிட்டு பாப்போம் நல்லா இருக்கு இப்போ உனக்கு என்ன தெரியும் சொல்லு 6 மேல 6 இங்க 1 இங்க 3 ஓகேவா சரி இது நம்ம பாப்போம் என்ன சொல்லுவோம் உனக்கு தெரியுது உனக்கு தெரியுது மேல இருக்கு 2 5 4 ஓகேவா யாமே விடு
என்ன நமக்கு தெரியும் சொல்லுவோம்? 4 மேல 4 1 5 இப்படி ஒரு பகடையில 4 முறை உருட்டுனதுல இப்படி வேற வேற கிடைக்குது. ஓகேவா? இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பருடைய எதிர்பக்கம் கேட்க போறோம். இப்போ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா 4 இன் எதிர்பக்கம். சரி வேணாம் 3 இன் எதிர்பக்கம். 3 இன் எதிர்பக்கம் கண்டுபிடி அப்படின்னு. ஓகேவா? இப்போ இந்த பகடை எதுக்கிட்ட இழுத்து வச்சுக்கவேன். அந்த பகடை எடுத்து இங்க என்ன இருக்கு 3 இதுக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு. ஆனா இந்த பகடை இல்ல, இந்த பகடை இல்ல. நான் இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 3 தானே கேட்டிருக்காங்க. சோ இங்க 3 எழுதுறோம். 3 போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்துலயும் 1ல இருந்து 6 வரைக்கும் தான் இருக்கு. கிலோ அப்போ 3 தவிர மிச்ச எல்லாம் நம்ம வரிசை எழுதணும். 1 2 4 5 6 இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல 3 இருக்கா? இல்ல. இங்க 3 இருக்கா? 3 இங்க இருக்கு. 3க்கு பக்கத்துல யார் இருக்கா? 3க்கு பக்கத்துல 2 இருக்கா? அவங்க ஏத்த மாதிரி இருப்பாங்களா? இப்ப யாமினி பக்கத்துல இருக்க, ஹாஸ்னி பக்கத்துல யாமினி இருக்கா. அப்ப இங்க இருக்கும்போது ஏத்த மாதிரி இங்க வர முடியாது. இங்க தான் இருப்பாங்க. அப்ப ஏத்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால இந்த 2 வந்து ஏத்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆன்சர் அதே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. 5 பக்கத்துல தான் இருக்காங்க. சோ 5 ஆன்சர். ரைட்டா? இப்போ இங்க 3 இருந்துச்சு போட்டாச்சு. வேற எங்க 3 இருக்காங்க? மூன்றாவது பாக்கெட்ல இருக்கா. இங்க யார் யார் பக்கத்துல இருக்கா? 6 இங்க இருக்காங்க. 1 இங்க இருக்காங்க. யார் இருக்கா? 4 கரெக்ட்டா இருந்துச்சா? நம்ம இந்த ஒரிஜினல் பாக்கெட்ல பார்த்தோமா? 3க்கு ஆப்போசிட் 4 பார்த்தோம். அதே தான் இங்க கரெக்ட்டா வந்திருக்கா? அப்போ ஒரு பகடையை உருட்டி விட்டு இப்படி பல்வேறு நிலைகள் வந்துச்சுன்னா இது மாதிரி நம்பர் எழுதணும், விடையை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? எழுதிக்கலாம். இதெல்லாம் கணக்கு பார்க்கணும். நான் இன்னொரு பகடை எடுத்துக்கிறேன். இந்த பகடை இதுல யார் கணக்கு போடுங்க? நீங்களே உருட்டி நீங்களே கணக்கு போடலாம். காய்கறி வரலாம். புரியுது? உருட்டுங்க. அப்படியே எழுதுங்க. உங்க இன்னொரு நம்பர் தெரியுதா? அதை எழுதுங்க. ஓகே, எடுத்து நாற்பதுல ஓடுங்க. இன்னும் ஒரு முறை மட்டும். இதுல 3 தடவை வரும். நீ பார்க்க நிறைய போதும். ஓகே, திருப்பி எழுதிய இவர் எதுக்கு எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கணும்? அதுல ஒரு நம்பர் சொல்ல கண்டுபிடிக்கணும். 1 இன் எதிர்ப்பக்கம் கண்டுபிடிங்க. காயத்ரி அதுதான் ஃபர்ஸ்ட் 1 பை சைடு நம்பர் எல்லாம் எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து 4 6 அடிச்சிட்டாங்க. அப்புறம் 2 5 அடிச்சிட்டாங்க. எத்தனை நம்பர் அடிப்படாம இருக்கு? எத்தனை நம்பர் அடிப்படாம இருக்கு? 3 மட்டும் தான் அடிப்படாம இருக்குது. அப்போ 1 இன் எதிர்ப்பக்கம் பாகடையை செக் பண்ணிடலாமா? கீழே எழுதுங்க. பாகடையை எழுதுங்க. 1 காமிங்க. 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு பாருங்க. 1 காமிங்க. 1 இங்க இருக்கா? 1க்கு எதிர்ப்பக்கம் அப்படியே இருக்கணும். என்ன இருக்கு? 3. சரியா? காய்ச்சலாம் பண்ணிடலாம். இவ்வளவுதான் பாகடை கணக்கு. போடலாமா நீங்க? இது மாதிரி பாகடைகள் தான் போடலாமா? சரி, எக்ஸாம்ல இது மாதிரி 3 பாகடைகள் தான் ஈஸியா நம்ம போடலாம். 4 பாகடைகள் தான் போடலாம். 2 பாகடைகள் வந்தா எப்படி அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? இதுல சில ஹோம்வொர்க்ஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். அதனால முடிச்சு விடலாம். ஓகே, தேங்க்யூ.